கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி புதிய வழிகாட்டுதல்களை தற்சமயம் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட தங்க நகை கடன்கள் தள்ளுபடி செய்வது குறித்து அரசு மேற்கொண்டு வரும் புதிய நடவடிக்கை குறித்து தகவல்கள் வந்திருக்கு. 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா? தமிழகத்தில் தேர்தல் காலங்களில் 5 சவரனுக்கு கீழ் தங்க நகைக்கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதி வருகிறதா தான் மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதற்காகவே கூட்டுறவு வங்கிகளில் அடகும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த 2021 முதல் 26 வரை கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு கீழ், அதாவது 3 சவரனுக்கு கீழ் வழங்கப்பட்ட நகைக்கடன்கள் எவ்வளவு தெரியுமா? எந்த அரசாலும் இனி கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகைக்கடன் தள்ளுபடி சாத்தியமே இல்லை. ஏன் தெரியுமா? புள்ளி விவரம் சொல்லுது. தமிழ்நாட்டில் எப்பொழுது சட்டசபை தேர்தல் வந்தாலும் கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகைகளின் பேரில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா என்று மக்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆளுங்கட்சியான திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக இல்லை டிவிகே எந்த கட்சி ஆட்சிக்கு வர விரும்பினாலும் அறிவிக்கும் திட்டமாக இருக்கிறது நகைக்கடன் தள்ளுபடி. அதனை கட்சிகளுக்கும் ஆட்சிக்கு வந்த உடனே செய்திருக்கின்றன. அதன்படி 2021 திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் 5 சவரனுக்குட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது. இதன்படி சுமார் 6000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது. சுமார் 14 லட்சம் பீப்புள்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசு கடனை தள்ளுபடி செய்தது. அதே நேரம் சுமார் 35 லட்சம் பேர் தகுதியற்றவர்களாக நீக்கப்பட்டனர். அவர்கள் கடனை கட்டி கொண்டு தான் உள்ளார்கள். தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான தங்க நகை கடன் 6000 கோடி பணத்தை தமிழக அரசு தவணை முறையில் கூட்டுறவு வங்கிகளுக்கு தொகையை வழங்கி வந்தது. இதில் வட்டி நிலுவை மட்டுமே சுமார் 400 கோடிக்கு மேல் இருந்தது. ஆனால் இனிமேல் தங்க நகையை அடகு வைப்பவர்கள் தள்ளுபடியா என்பது அரசு அமைந்தாலும் இனி சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் தள்ளுபடி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ பெரிய நிதி நெருக்கடியே இருந்தாலும் தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் இந்த தங்க நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக இருக்குங்க. தேர்தல் காலம் அப்படின்றதுனால இன்னும் ஒரு சில தினங்களில் தேர்தல் அறிக்கைகளை அந்தந்த கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு அறிவிக்க இருக்கிறார்கள். இது இந்த ஆய்வின் முடிவில் தகுதியற்றவர்களுடைய பட்டியல்கள் எல்லாமே வெளியிட போகிறாங்க. முதற்கட்டமாக இந்த நகைக்கடனை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியல் திமுக அரசு தயாரிச்சிட்டு வரதா தகவல் வந்திருக்கு. அந்த பட்டியல் அடிப்படையில் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாபேஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தேர்தலுக்கு முன்னதாக வரவிருக்கும் இந்த அதிரடி அறிவிப்பு இது பொருளாதார ரீதியாக சாதாரண மக்களுக்கும் பெரும் நிம்மதியை அளிக்கும் வகையில் அமையும் என்று தெரிவிக்கிறது. குறிப்பாக இந்த 3 - 5 சவரன் தங்க நகை கடன்களுக்கு மட்டுமே இந்த நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாக இந்த ஆதாரங்கள் அனைத்தும் தெரிவிக்கிறது. நகைக்கடன் தள்ளுபடியை பெற பயனாளிகள் யார் அப்படின்னு பார்த்தா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள், NPHH 3 வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நகைக்கடன் தள்ளுபடியை அரசு வழங்க போகிறாங்க. புதிய தள்ளுபடி திட்டத்தின் மூலம் சாமானிய மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள். இதால் பார்த்திங்கன்னா சாமானிய மக்களுக்கு மட்டும்தான் நிறைய நன்மைகள் கிடைக்கிது. பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெரிய நன்மைகள் கிடைக்காது. தமிழக முதலமைச்சர் நகை தள்ளுபடி குறித்து வெளியிட போகும் முக்கிய அறிவிப்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த முக்கிய அறிவிப்பு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு மாபெரும் முக்கியமான அறிவிப்பு அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறாங்க. எதிர்பார்த்துக்கோங்க, நகைக்கடன் தள்ளுபடி விரைவில் வரலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.